தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 5வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இன்னும் எவ்வளோ 5வது நாள் முடிவில் வந்து எவ்வளோ வேகன்சி இன்னும் இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிலையும், அது இந்த முந்தின வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக வேகன்சி போட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் டம். இது இந்த இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ளது, அசிஸ்டன்ட் கேட்டக்கூடியது. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் கேட்டருக்கு மட்டும் இருந்தது டேப்லர் காலம். இதில் பார்த்திங்கன்னா வேகன்சி ஜென்ரல் வேகன்சி 709. அதில் இன்றைக்கி மட்டும் இதில் போஸ்டிங் எடுத்தவங்க, ஓகேங்களா, இந்த ஜென்ரலில் வந்து போஸ்டிங் எடுத்தவங்க 39 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் இருக்கிறது 267 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ் டீமில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஒதுக்கீடு 196. அதில் இன்றைக்கி வந்து போஸ்டிங் எடுத்தவங்க 4 பேர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்களேன், 18 57 பேர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி கம்மியாக 39 பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டைமில் வந்து அந்த முக்கியமான போஸ்ட் வந்து இதில் இல்லை. ஓகேங்களா? அப்படி எப்படி சார் 39 பேர் எப்படி எடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்டகரியில் போய் எடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர்றாங்க பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி வர்றவங்க வந்து இந்த ஜென்ரல் டைமில் உள்ள வேகன்சி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்டா கேட்டகரிலையும் அதே போஸ்ட்டு தான் இருக்கும், ஜென்ரல் அது இருக்கிறதுனால இவங்க அந்த போஸ்ட்டை மட்டும் எடுப்பாங்க. இவங்க ஜென்ரலில் போய் அதை ஃபில் பண்ணிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஸ்பெஷல் கேண்டிடேட் எதுவுமே ஃபுல் ஆகலை. இதில் ஆர்த்தோ மட்டும் இன்றைக்கி ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, 7 கிடக்கு 9. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டம் உமனில் பார்த்திங்கன்னா 289க்கு 26 பேர் இதில் எடுத்திருக்காங்க. 289 இன்றைக்கி போய் எடுத்தவங்க 26 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 84 கிடக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உமன் பிஎஸ் டீமில் 72க்கு இன்றைக்கி அதில் எடுத்தவங்க 2 பேர், இன்னும் 65 கிடக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் விடோ இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, 46 கிடக்குங்க. ஓகேங்களா? பரவாயில்ல, விடோ கேண்டிடேட்ஸ் முன்னாடி ரேங்க் எடுத்திருக்காங்க, அதனால் இதில் வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேண்டிடேட் எதுவுமே எடுக்கலை. ஓகேங்களா? அதே மாதிரி பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 609 ஒதுக்கீடு. இதில் இன்றைக்கி வந்து போஸ்ட் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா 78 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 271 நின்று கிடக்கு பாருங்களே. அதாவது இது 17ஆம் தேதி கூடியது. ஓகேங்களா? இது 17ஆம் தேதி கூடியது 51 பேர் கலந்துருக்காங்க. 18ஆம் தேதி 85 பேர் கலந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 78 பேர் எடுத்திருக்காங்க இதில். ஓகேங்களா? இன்னும் 271 இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சார் எனக்கு வந்து இத்தனாம் தேதி கிடைக்குமா பார்த்தீங்கன்னா 271 பேருக்கு ஷுயராக பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு நடக்குங்க. 4 நாளைக்கு நடக்கும். ஓகேங்களா? 4வது நாள் மார்னிங் செஷன் வரை இருக்கலாம். ஓகேங்களா? 4வது நாள்னால் நீங்கள் எந்த டேட் வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் போடுறோம், அதில் நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ் டீமில் பார்த்திங்கன்னா 158க்கு இன்றைக்கி வந்து யாருமே எடுக்கலை. இன்னும் 156 இது கிடக்கு. ஓகேங்களா? இதில் ஸ்பெஷல் கேண்டிடேட் யாருமே எடுக்கலை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசி உமன் பார்த்திங்கன்னா 252க்கு இன்றைக்கி அதில் வந்து போஸ்டிங் எடுத்தவங்க 22 பேர் எடுத்திருக்காங்க, 106ன்னு கிடக்கு. ஓகேங்களா? இது 17 பேர். அடுத்து பார்த்திங்கன்னா 49 பேர் கலந்துருக்காங்க. இன்றைக்கி 22 பேர் தான் கலந்துருக்காங்க. ஓகேங்களா? 106 கிடக்கு. உமன் பிஎஸ் டீமில் இன்றைக்கி யாருமே எடுக்கல, 60 இது அப்படியே கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பெஷல் கேண்டிடேட் யாருமே எடுக்கலை. ஓகேங்களா? அடுத்து எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 464 ஒதுக்கீடு. இன்றைக்கி வந்து எடுத்தவங்க 85 பேர் எடுத்திருக்காங்க, 213 கிடக்கு இன்னும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், 43 பேர் கலந்துருக்காங்க. அடுத்து 44, இன்றைக்கி 85 பேர் கலந்துருக்காங்கன்னா பார்த்துக்குங்க கொஞ்சம். ஓகேங்களா? எம்பிசி கேண்டிடேட். எம்பிசியை பொறுத்தவரை இதுவும் பார்த்திங்கன்னா 3 நாள் நிற்கும். என்ன சார் அது 4 நாள்ன்றீங்க, இது 3 நாள் என்ன சார் 213 தானே இருக்குது ஜென்ரலில். ஓகேங்களா? 3 நாள் நிற்கும். லேடிஸை பொறுத்தவரை 4 நாள் நெருக்கி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ் 126க்கு இன்றைக்கி யாருமே எடுக்கல, 123 கிடக்கு. இதுலேயும் ஸ்பெஷல் கேண்டிடேட் யாருமே எடுக்கலை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா உமனில் 181க்கு இன்றைக்கி வந்து போஸ்ட் எடுத்தவங்க 181க்கு இன்றைக்கி போஸ்ட் எடுத்தவங்க 10 பேர் தான் எடுத்துக்காங்க. இன்னும் 85 இது கிடக்குங்க. உமன் பிஎஸ் டீமில் யாருமே எடுக்கலைங்க, அப்படியே தான் கிடக்கு, 47 கிடக்கு. ஓகேங்களா?
ஸ்பெஷல் கேண்டிடேட் யாருமே இன்றைக்கி வந்து எடுக்கவே இல்லை. அடுத்து பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 88 ஒதுக்கீடு. இதில் இன்றைக்கி வந்து போஸ்ட் எடுத்தவங்க 7 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 56 கிடக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 23க்கு 23 அப்படியே தான் கிடக்கு. இதில் ஸ்பெஷல் கேண்டிடேட் யாருமே எடுக்கலை. அடுத்து பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 31 ஒதுக்கீடு. இதில் 3 பேர் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. 23 கிடக்குங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. இதில் ஸ்பெஷல் கேண்டிடேட் யாருமே எடுக்கலை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 60 ஒதுக்கீடு. இன்றைக்கி எஸ்சிஏ கேண்டிடேட் 4 பேர் கலந்துருக்காங்க. 4 பேர் எடுத்துகிட்டு மீதி 51 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22க்கு 22 அப்படியே தாங்க கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்சிஏ உமன் பார்த்தீங்கன்னா 23க்கு வந்து 21 இன்றைக்கி யாருமே கலந்துக்கல. ஓகேங்களா. போஸ்டிங் யாருமே எடுக்கல. உமன் பிஎஸ்டிஎம்மில் அதே தான் கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 340 ஒதுக்கீடு. இதில் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க 31 பேர் கலந்துருக்காங்க. இன்னும் 225 கிடக்கு. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 பேர் தாங்க கலந்துக்கிறாங்க. மிஞ்சி போனால் 40 கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 40 வச்சுன்னா எத்தனை நாள் அடி ஆகும்? 6 நாங்க 24, 5 நாங்க 20, 5 நாள் ஷியராக வரும். ஓகேங்களா. 6வது நாள் காலையில் மார்னிங் செஷன் வரையும் வரலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 95க்கு 1 தாங்க எதுவுமே எடுக்கலை. 94 இது கிடக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் பார்த்திங்கன்னா 139க்கு 15 பேர் தானே கலந்துருக்காங்க. ஓகேங்களா. 15 பேர் தான் கலந்துருக்காங்க. இன்னும் 81 கிடக்கு. ஓகேங்களா. 81 கிடக்கு. அதுக்கடுத்து உமன் பிஎஸ்டிஎம்மில் 36க்கு யாருமே எடுக்கலை. இன்னும் 35 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் 22க்கு பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. எஸ்டியை பொறுத்தவரை அப்படியே தாங்க கிடக்கு. ஓகேங்களா. டோட்டலாக இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க 328 பேர் அசிஸ்டன்ட் கேடரில் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 328. இதுக்கு முன்னாடி பாருங்கள் 17 358, 347, இன்றைக்கி 328. ஓகேங்களா. அசிஸ்டன்ட் கேடரில் எடுத்தவங்க இன்னும் கிடக்கிறது 2954 கிடக்கு. ஓகேங்களா. இது அசிஸ்டன்ட் கேடர் மட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். இது எந்த இது கூடியதுன்னா, அதாவது இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடிச்சிருக்காங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அவங்க முடிச்சிருக்காங்களா அவங்களுக்குரியது. இதை நான் ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எனக்கு யாருமே எடுக்கல. இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் தான் எடுத்துருக்காங்க, 139. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமனில் ஜென்ரல் டேர்ம் உமனில் ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இன்னும் 50 கிடக்கு இதில். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் யாரும் கலந்துக்கிட்டாங்களா பாருங்கள். ஒரு ஆள் இல்லை, எல்லாம் 0000 தான் வருது. ஓகேங்களா. பார்த்தீங்களா. ஜேசியை பொறுத்தவரை இன்றைக்கி மட்டும் கலந்துக்கிட்டாங்க 3 தான் கலந்துக்கிட்டாங்க. 928ல் 917 கிடக்குங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 ஃபில் பண்ணாங்க. இன்னையோட சேர்த்து 3 சேர்த்து 11 ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இன்னும் 917 கிடக்கு. அதனால் அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் முடித்தவங்க வந்து கவலைப்படவே வேணாம். சார் எனக்கு வந்து ஜூன் 17 வருது சார், 16 வருது சார், கவலையே வேணாம். யாருமே எடுக்கலைங்க, அப்படியே கிடக்குங்க. ஓகேங்களா. எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹச்ஆர்சி. ஓகேங்களா. இந்து சமய அறநிலைத்துறை இதுவும் பார்த்தீங்கன்னா கிடக்கு. ஓகேங்களா. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் டேமில் ஜென்ரல் முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா கிடக்கு 8 கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உமனில் 14க்கு 14மே முடிஞ்சிச்சு, ஏற்கனவே முடிஞ்சு. இன்றைக்கி டேட்டில் யாருமே எடுக்கலை, இல்லாதனால எடுக்கலை. அதுக்கடுத்து பிசியில் பார்த்திங்கன்னா 32க்கு 25 முடிஞ்சு. இன்றைக்கி 25 பேர் எடுத்திருக்காங்க பிசியில். கொஞ்சம் யோசிங்க. 32க்கு 25 பேர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை எடுத்திருக்காங்க. மீதி ஒன்றே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8க்கு 1 இன்னைக்கு கலந்து 7 கிடக்குங்க இன்னும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமனில் பார்த்தீங்கன்னா பிசி உமனில் 14க்கு 9 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, போஸ்டிங் முடிஞ்சு வச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 20 ஒதுக்கீடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் 6 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 12 இது கிடக்குங்க. பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா 10க்கு இன்றைக்கி 4 பேர் எடுத்திருக்காங்க, 3 கிடக்குங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, டிபார்ட்மெண்ட் வேகன்சியில் பார்த்திங்கன்னா நல்ல போஸ்ட் எதுவுமே இல்லை. ஹச்ஆர்சியே வந்து எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அடியாக இருக்கும். ரெவன்யூ அடியாக இருக்கும், ஆர்டி அடியாக இருக்கும். அதை இனிமேல் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏவில் வந்து அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ உமன் மட்டும் 3க்கு 1 எடுத்துருக்காங்க, இன்னும் 2 கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து எஸ்சி ஜென்ரலில் பாருங்களேன். எஸ்சி ஜென்ரல் ஒதுக்கீடு 16. அதில் இன்றைக்கி 3 பேர் போய் எடுத்திருக்காங்க, இன்னும் 10 கிடக்கு. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் வருதான் 4க்கு 4 அப்படியே கிடக்கு. உமனில் பார்த்திங்கன்னா 7 ஒதுக்கீடு. இன்றைக்கி யாருமே எடுக்காதனால இன்னும் 5 கிடக்கு.
ஓகேங்களா. என்ன சார் மீதி 2ங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டில் எடுத்திருக்காங்க, அந்த டேட் நான் வந்து குறிக்கல. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து அப்படியே இருக்குது. மொத்த ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 219 ஹெச்ஆர்சிஇ, அதாவது இந்து சமய அறநிலைத்துறை. இதில் இன்றைக்கி மட்டும் எடுத்தவங்க 49 பேர் எடுத்திருக்காங்க, மீதி 101 இருக்குது. ஓகேங்களா. அதனால் வந்து யாரும் கவலைப்பட வேணாம். நான் வந்து சொன்னேன்ல, திங்கள் செவ்வாய் நடக்கிறத வச்சு கரெக்டாக கணிச்சிடலாம். அதனால் வந்து புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலைல வரையும் வரலாம், வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவும் நடக்கலாம். ஓகேங்களா. பிசி எம்பிசி கேண்டிடேட் கவலைப்பட வேணாம். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் வச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா, ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி. ஓகேங்களா. அதே மாதிரி பிசிஎம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகிறவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம், அந்த ஒரு வீடியோவும் போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.